அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம அரசியல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதிமுகவில் தற்போது எடப்பாடி பழனிசாமியை கட்சியை விட்டு தூக்கணும், பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து விலகணும் அப்படின்ற குரல் மிக பெரும் அளவில் விஸ்வரூபம் எடுத்திருக்கின்றது. கட்சியின் முக்கிய புள்ளிகள் அனைவருமே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பி இருக்காங்க. மிக பெரும் அதிர்ச்சியாக அந்த கட்சியின் முக்கிய புள்ளிகளில் ஒருவரான சி.வி. சண்முகம் எடப்பாடி பழனிசாமியை அடிக்க பாய்ந்த சம்பவமும், எடப்பாடி பழனிசாமியும் கை நோங்கி கொண்டு சி.வி. சண்முகத்துக்கு எதிராக மோதல் சம்பவத்தில் ஈடுபட்ட சம்பவம் தான் தற்போது பெரும் அதிர்வலைகளை உண்டாக்கி இருக்கின்றது. அதிமுக கட்சிக்குள்ளார தற்போது என்ன நடக்குது? எடப்பாடி பழனிசாமி எப்போது பதவி விலகுவார்? சி.வி. சண்முகம் உள்ளிட்ட முக்கிய புள்ளிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பியது ஏன் அப்படின்ட்டு பல திடுக்கிடும் தகவல்கள், இதுவரை வெளிவராத பல உண்மைகள் எல்லாத்தையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அதிமுகவில் தலைமைக்கு எதிராக முன்னணி தலைவர்கள் தற்போது போர்க்கொடி தூக்கி இருக்கக்கூடிய சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியலையும் பெரும் புயலை கிளப்பியிருக்கின்றது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மே மாதம் 9ஆம் தேதி காலையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஏற்பட்ட கருத்து முரண்பாட்டினை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்களாக இருந்த சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி ஆகியோர் மே மாதம் 9ஆம் தேதி மதியமே தனி அணியாக செயல்பட தொடங்கி கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை கூட்டி ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தியது அந்த கட்சியில் பெரும் அதிர்ச்சியை, அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. அதே போல மே மாதம் 10ஆம் தேதி காலையில் எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் சிலர் பார்த்தீங்கன்னா மற்றும் முன்னணி தலைவர்கள் சிலர் ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காங்க. இந்த கூட்டத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதல்வராக பொறுப்பேற்றதற்கு ஆதரவு தெரிவிப்பது மற்றும் சட்டமன்ற குழு தலைமை பொறுப்புகள் தொடர்பாகவும் கடும் வாக்குவாதமும் அங்கே ஏற்பட்டிருக்கின்றது. எடப்பாடியினுடைய சில முடிவுகளில் சி.வி. சண்முகம் மற்றும் வேலுமணி தரப்பு முரண்பட்டு கூட்டத்தை புறக்கணித்து அங்கிருந்து வெளியேறியிருக்காங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியினுடைய இல்லத்தில் இருந்து வெளியேறிய சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி தரப்பினர் தனியாக ஆலோசனைகளையும் ஈடுபட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 38 எம்எல்ஏக்கள், சில மாவட்ட செயலாளர்களும் இதில் கலந்து கொண்டிருக்காங்க. இதில் இருந்து தெரிஞ்சிருக்கோம், எடப்பாடி பழனிசாமி பக்கம் சுத்தமாக ஆதரவு கிடையாது. சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி பின்னாடி தான் ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களும் இருக்காங்க. அந்த கூட்டத்தில் சட்டமன்ற குழு தலைவராக எஸ்.பி. வேலுமணியையும் துணைத் தலைவராக சி.வி. சண்முகத்தையும் நியமிக்க கோரி 38 எம்எல்ஏக்களினுடைய கையெழுத்து அடங்கிய கடிதமும் தயாராக இருந்திருக்கின்றது. தற்போதைய நிலவரப்படி அதிமுக நிர்வாகிகள் மற்றும் எம்எல்ஏக்கள் சுமார் 60% மேற்பட்டோர் சி.வி. சண்முகம் பக்கமும் 30-40% மட்டுமே எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. நிலைமை கைமீறி செல்வதை உணர்ந்த எடப்பாடி பழனிசாமி சேலம் இளங்கோவன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தளவாய் சுந்தரம், ஆர்.பி. உதயகுமார் ஆகிய 5 பேர் கொண்ட குழுவை சமாதானம் பேச அனுப்பி வச்சிருக்கிறாரு. சி.வி. சண்முகம் சொல்வதை நான் கேட்க தயார் என இபிஎஸ் இறங்கி வந்த போதிலையும் அதிருப்தி தரப்பினர் அதனை ஏற்க மறுத்துட்டாங்க. இந்த சூழ்நிலையில் மே மாதம் 10ஆம் தேதி சென்னையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி அவசரமாக கூட்டினார். நள்ளிரவில் தகவல் தெரிவிக்கப்பட்டதால் சென்னை மற்றும் சுற்றுவட்டார நிர்வாகிகள் மட்டும் இதில் பங்கேற்று இருக்காங்க. ஒருவேளை சி.வி. சண்முகம் மற்றும் வேலுமணி தரப்பினர் முதல்வர் விஜயை சந்தித்து ஆதரவு தெரிவித்தா அவங்கள கட்சியிலிருந்து நீக்க எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு இருக்கிறாரு. அதிமுகவின் 2 துருவங்களாக இருந்த தலைவர்களே தற்போது தலைமைக்கு எதிராக திரும்பி இருப்பது அந்த கட்சியினரிடையே பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதிமுகவில் தலைமை பதவி மற்றும் கொள்கை முடிவுகளில் ஏற்பட்ட மோதலால் கட்சி உடையக்கூடிய நிலையில தற்போது இருக்கின்றது. சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி கூட்டணியில் 38 எம்எல்ஏக்கள் இருப்பதால் எடப்பாடி பழனிசாமியின் தலைமைக்கு தற்போது சிக்கல் ஏற்பட்டு இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் எடப்பாடியினுடைய பதவியும் பறிக்கப்படும் அப்படின்ற மாதிரியான தகவல்களும் வெளியாகி இருப்பதோட
பெரிய மோதலே ஏற்பட்டு இருக்கின்றது எடப்பாடி பழனிசாமிக்கும் சிபி சண்முகத்துக்கும். அப்படி என்ன நடந்தது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியாமல் இருந்த அப்போ திருமாவளவனை சிஎம் ஆக்குறதுன்னு திமுக ஒரு பிளான் போட்டிருக்கு. இதுக்கு முதல்ல எடப்பாடி ஓகே சொல்லியிருக்காரு. அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தினகரன், அன்புமணி எல்லாமே ஓகே சொல்லியிருக்காங்க. இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் கூட்டமும் மே மாதம் 9ஆம் தேதி நடந்தது. இதில் 47 எம்எல்ஏக்கள் கலந்துக்கிட்டாங்க. உள்ளே போகிறப்பவே எல்லோருடைய செல்போனையும் வெளியிலேயே வாங்கி வச்சுட்டாங்க. சிபி சண்முகம் தான் திருமாவளவன் மேட்டரை பேச தொடங்கியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, உங்களை முதல்வர் ஆக்கணும் அப்படின்ட்டு திமுக முதல்ல சொன்னது, அப்புறம் திருமாவளவனை முதல்வர் ஆக்கணும் அப்படின்ட்டு சொல்லுது. திருமாவுக்கும் ஆதரவு, எடப்பாடிக்கும் ஆதரவுன்னு 2 டோனில் தான் பேசிட்டு இருந்தாரு முதல்ல சிபி சண்முகம். அப்ப டக்குன்னு எடப்பாடி பழனிசாமி, அதெல்லாம் முடியாது, நான் தான் முதல்வராக இருப்பேன், திருமாவை சிஎம்மா ஏத்துக்க முடியாது, அவர் வேணும்னா துணை முதல்வராக இருக்கட்டும் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி சிபி சண்முகம் கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அப்ப எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர் எல்லாம், நாம தேர்தலில் நிறைய செலவு பண்ணியிருக்கோம், பல பேருக்கு கடன் தொல்லைகள் நிறைய இருக்கு, இப்போதைக்கு நமக்கு பவர் தான் தேவை, பவர் இல்லாம நாம எதுவும் செய்ய முடியாது, அதனால முதல்ல ஆட்சி அமைச்சிடுவோம், திருமாவளவனே முதல்வராக இருக்கட்டும், அப்புறமா என்ன ஏதுன்னு பேசிக்குவோம் அப்படின்ட்டு சொல்லி பார்த்துருக்காங்க. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமா இருந்திருக்கிறாரு. இப்படியே பேசிட்டு இருக்கும்போது மெல்ல வாக்குவாதம் ஆரம்பிச்சு ஆளாளுக்கு ரொம்ப சவுண்டா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சிபி சண்முகம், எடப்பாடி பழனிசாமி, எஸ்பி வேலுமணி 3 பேருமே யாரால எத்தனை எம்எல்ஏக்களை ஜெயிக்க வைக்க முடிஞ்சது அப்படின்ட்டு விவாதம் பண்ண ஆரம்பிச்சு அது ரொம்ப ஆக்ரோஷமா மாறிடுச்சு. ஒரு கட்டத்துல சட்டுன்னு சேரை தள்ளிவிட்டு எந்திரிச்ச சிபி சண்முகம் எடப்பாடி பழனிசாமியை நோக்கி அடிக்கிற மாதிரி கையை ஓங்கி இருக்கிறாரு. டக்குன்னு எடப்பாடியும் பதிலுக்கு கையை ஓங்கி திருப்பி அடிக்கிற மாதிரி போக மிக பெருமளவுல அங்க மோதல் சம்பவம் ஏற்பட்டு பதற்றமாகிடுச்சு. நிலைமை ரொம்ப விபரீதம் ஆகிடும் அப்படின்ட்டு பயந்து போன மற்றவங்க எல்லாம் 2 பேரையும் தடுத்து விலகிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சிபி சண்முகத்துக்கு பக்கத்துல வந்து அவரை சமாதானப்படுத்துற மாதிரி பேசியிருக்கிறாரு. அவரையுமே சத்தம் போட்டு விரட்டி இருக்கிறாரு சிபி சண்முகம். இந்த கலேபரத்தோட தான் அந்த இடத்துல அப்ப எம்எல்ஏக்களினுடைய கூட்டம் கலைஞ்சு முடிஞ்சிருக்கு. அதன் பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி புதிய ஆட்சிக்கு வாழ்த்து அப்படின்ட்டு ட்வீட் போட்டாரு. திருமாவளவனும் சிஎம் ஆக்குற பிளானும் முடிஞ்சு போச்சு. அங்கிட்டு விஜய்க்கு திருமாவளவனும் ஆதரவு லெட்டரை அதன் பிறகுதான் கொடுத்தாரு. இதனால தான் திருமாவளவனுமே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவு கொடுக்கிறத தள்ளி போட்டுட்டே இருந்தாரு அப்படின்றது தான் உண்மையான தகவல். இதை பற்றி அந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் கலந்துக்கிட்ட அதிமுகவுடைய சீனியர் ஒருத்தர்கிட்ட விசாரிக்கும் போது அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, அதிமுக மறுபடியும் 2ஆ உடைஞ்சிட போகுது, எடப்பாடி பழனிசாமியினுடைய பொதுச் செயலாளர் பதவிக்கு ஆபத்து வந்துருச்சு, இனி அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் கூட்டமாக இருந்தாலும் பொதுக்குழுவாக இருந்தாலும் ரொம்ப கலேபரமாகத்தான் இருக்கும், நிலைமை ரொம்ப சீரியஸாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி பல திடுக்கிடும் உண்மைகளையும் அந்த முக்கிய புள்ளி சொல்லியிருக்கிறாரு. எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேலாக அசைக்க முடியாத சக்தியாக தமிழ்நாட்டில் பலம் வந்த அதிமுக கட்சியின் நிலைமை தற்போது மிக பெரும் அளவில் சரிந்து போயிருக்கின்றது. மிக மோசமான நிலையில் இருக்கின்றது. எடப்பாடி பழனிசாமி பக்கம் தற்போது சுத்தமாக ஆளே இல்லை. சிபி சண்முகம், எஸ்பி வேலுமணி, சி விஜயபாஸ்கர் போன்றோர் எடப்பாடி பழனிசாமியை உடனே பதவியிலிருந்து விலக தற்போது முடிவெடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவிலேயே எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியும் போர்க்கொடி தூக்கி இருக்காங்க. இன்னும் ஓரிரு நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய பதவி பறிக்கப்படும் அப்படின்ற செய்திகள் கூட வெளியாகலாம். அது மட்டும் இல்லாமல் சிபி சண்முகம் தரப்பினர் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியை விலக சொன்னாலும் இன்னொரு பக்கம் அவங்க அதிமுகவில் இருப்பாங்களா அப்படின்றது பெரும் கேள்விக்குறியாக இருக்கு. ஏன்னா தாவேகா பக்கம் தாவறதுக்கும் அவங்க தயாராக இருக்காங்க. அதாவது ஒட்டு மொத்தமாக அதிமுக கட்சியை சிதைத்து விட்டு தாவேகா பக்கம் சாய ரெடியாக இருக்காங்க. செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா இதற்கு முக்கிய புள்ளியாக செயல்படுகின்றார்.
அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கின்றது. அதிகாரத்தில் இருக்கணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றது தான் இவங்களுடைய நோக்கமாகவும் இருக்கின்றது அப்படின்றத மறுத்திட முடியாது. எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுகவின் முக்கிய புள்ளிகளுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மோதலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எடப்பாடி அவர்கள் என்னதான் முடிவு எடுக்கணும், அல்லது சிவி சண்முகம் தரப்பினர் எடுத்த முடிவு, அதாவது எடப்பாடி பழனிசாமியை விலக சொல்கிறாங்க, அந்த முடிவு தான் சரியா? எது செய்தால் அதிமுகவினுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும், அதிமுக உடையாமல் இருக்கும், என்ன செய்யணும்? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.